ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், பக்கத்து கம்பெனியில் கொஞ்சம் சேலரி சேர்த்து கொடுக்குறாங்க, நம்ம கிளம்பி போயிடலாமா? தட்ஸ் a temptation. It's a test of your integrity. இல்ல அந்த கம்பெனிக்கு போயிட்டோம், அதுல இருந்து அந்த கம்பெனில கொஞ்சம் சேலரி அதிகமா கொடுக்குறாங்க, அங்க போயிடலாமா? again a test of your temptation. இன்னைக்கு இந்த உலகம் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னா, you will stay stable for some time. நீங்க இந்த கம்பெனியை விட்டு வெளியே போறீங்கன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு நீங்க சொந்தமா ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பதாக மட்டும்தான் இருக்கணும். அதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் இந்த S2M ஹெல்த்ல இருந்து நான் வெளியே போறேன், 5 ஆண்டுகள் கழிச்சு போறேன், 10 ஆண்டுகள் கழிச்சு போறேன், ரொம்ப சந்தோஷம். நீங்க தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு இன்னைக்கு முதலாளிகள் வேண்டும், தொழில் ஆரம்பிப்பவர்கள் வேண்டும், நிறைய வேலை உருவாக்குறவங்க வேணும். அது உங்க ஸ்பிரிட்டா இருக்கணும். நான் இங்க இருப்பேன், கத்துக்குவேன், வேலை செய்வேன், ஹானஸ்டா இருப்பேன், எத்திக்கலா இருப்பேன், கடினமா உழைப்பேன், 8 மணிக்கு வான்னு சொன்னா 7:30 மணிக்கு வருவேன், 7 மணிக்கு போன்னு சொன்னா 8 மணிக்கு போவேன். அப்படிங்கிற உழைப்பு, அந்த தகுதி திறன் உங்களை ஒரு முதலாளியாக மாற்றும். அது உங்களுக்கே தெரியாம மாற ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தானாக வர ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் டெஸ்ட், ஜென்சி கிரவுட். இரண்டாவது, உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன், சோசியல் மீடியா, சமூக வலைதளம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஹெவிலி டிஸ்ட்ராக்ஷன். அது என்ன ஆகுதுனாங்க, இட் இஸ் கிரியேட்டிங் அ ஜெனரேஷன். உடனே வேணும், நம்மளை எல்லாமே ஜட்ஜ் பண்றாங்க, அவங்களுக்காக நாம ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. இது நீங்க எப்படி தாண்டி வர போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய கிரேட்னஸ் அதை டிட்டர்மைன் பண்ண போகுது.